விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே தண்டவாளத்தில் விரிசல், விரைவு ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தம். திருநெல்வேலி மாவட்டம் கொண்டாநகரம் உள்ளிட்ட 2 இடங்களில் 2ஆம் நாளாக அகற்றப்படும் மருத்துவ கழிவுகள். 18 லாரிகளில் நேற்று கேரளாவுக்கு அனுப்பப்பட்ட நிலையில் இன்று 6 லாரிகளில் எடுத்து செல்ல திட்டம். நீதிமன்றங்களில் துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் பாதுகாப்பு. நெல்லை நீதிமன்றம் முன்பு கொலை நடந்த நிலையில் டிஜிபி நடவடிக்கை. மும்மொழி கொள்கையை ஏற்றால் அரை மணி நேரத்தில் நிதியை விடுவிப்போம் என கூறுகிறது மத்திய அரசு. அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி குற்றச்சாட்டு. மும்மொழி கொள்கையை ஒப்புக்கொள்ள தமிழ்நாடு அரசுக்கு தயக்கம் ஏன்? பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கேள்வி. விளையாட்டு வீரர்களுக்கு அரசு மற்றும் பொதுப்பணித்துறை நிறுவனங்களில் பணி, ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அரசு பேருந்து ஓட்டுநர்கள் பேருந்தை ஓட்டும் போது செல்போன் பயன்படுத்தினால் 29 நாட்கள் சஸ்பெண்ட், போக்குவரத்து துறை உத்தரவு. உளுந்தூர்பேட்டையில் சுங்க கட்டணம் செலுத்தாததால் சிறைப்பிடிக்கப்பட்ட பேருந்து, மாற்று பேருந்து வரவழைக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்ட பயனாளிகள். ஸ்ரீ ராமலிங்க வள்ளலார் பள்ளி மூடுவதாக வெளியான தகவலால் பெற்றோர் சாலை மறியல். மூட வேண்டாம் என பள்ளி தாளாளர்கள் காலில் விழுந்த எம்எல்ஏ அருள். வேதாரண்யம் அருகே கடலில் மீன்பிடித்த போது கடித்த விஷத்தன்மை கொண்ட மீன், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மீனவருக்கு சிகிச்சை. பேருக்கு பணி நியமன ஆணை வழங்கும் பணியை தொடங்கி வைத்த பிரதமர் மோடி, இளைஞர்கள் மூலமே நாடு வளர்ச்சியடைவதாக பெருமிதம். ஹைதராபாத்தில் அல்லு அர்ஜுன் வீட்டில் மீது தாக்குதல் நடத்தியவர்களுக்கு ஜாமீன், 6 பேருக்கும் பிணை வழங்கியது உள்ளூர் நீதிமன்றம். நாளை வட தமிழக கடற்கரையொட்டி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, செங்கல்பட்டு, விழுப்புரம் மற்றும் கடலூரில் நாளை கனமழை பெய்யும் என கணிப்பு. மணிமுத்தாறு அணையிலிருந்து பாசன சாகுபடிக்கு தண்ணீர் திறப்பு, நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் 12,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும். போக்குவரத்து ஊழியர்களின் ஊதிய ஒப்பந்தம் தொடர்பாக டிசம்பர் 27, 28ஆம் தேதி பேச்சுவார்த்தை, போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் நடைபெறுகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் பெண்கள் மட்டுமே வடம் பிடித்து இழுக்கும் அஷ்டமி சப்பர திருவிழா, அனைத்து உயிர்களுக்கும் படியளப்பதை விளக்கும் விதமாக சப்பரத்தின் பின்னால் தூவப்பட்ட அரிசி. மரக்காணத்தில் மீன்பிடிக்க சென்றபோது கால்வாயில் அடித்து செல்லப்பட்ட 3 சகோதரர்கள், அண்ணன் சடலம் மீட்கப்பட்ட நிலையில் தம்பிகள் 2 மீட்கும் பணி தீவிரம். சாம்பியன்ஸ் டிராபியில் இந்தியா பங்கேற்கும் போட்டிகள் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற வாய்ப்பு, பாகிஸ்தானுடனான போட்டி பிப்ரவரி 23ஆம் தேதி நடைபெறும் என தகவல். நெல்லையில் கொட்டப்பட்ட கேரள மருத்துவ கழிவுகள் 2வது நாளாக அகற்றப்பட்டு வருகின்றன. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவமணி.
சிவமணி, முழுமையாக அங்கு மருத்துவ கழிவுகள் அகற்றப்படலை அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இப்போ இன்னும் எவ்வளவு நாட்கள் ஆகும்? 2வது நாளாக இப்போ நடக்குது. இன்னும் எவ்வளவு நாட்கள் ஆகும்னு கேரள அதிகாரிகள் சொல்லியிருக்காங்களா? திருநெல்வேலி மாவட்டத்தில் 7 இடங்கள், அதாவது 4 ஊராட்சிகளில் 7 இடங்களில் அந்த குப்பைகள் கொட்டப்பட்டதாக தொடர்ந்து நம்ம செய்தி வெளியிட்டு இருக்கோம். இது தொடர்பாக 6 வழக்குகள், அதாவது ஒரு காவல் நிலையத்தில் 3 வழக்குகள், அதுபோக 3 காவல் நிலையத்தில் தலா 1 வழக்கில் 6 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு தற்போது வரை 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து அந்த வழக்கு விசாரணை அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில நேற்றைக்கு கேரள அதிகாரிகள் 20 பேர் கொண்ட குழுவினர், அதோடு அங்கிருந்து வந்த தொழிலாளர்கள் என 50க்கும் மேற்பட்டவர்கள் 18 வாகனங்கள்ல 18 லாரிகள், மிகப்பெரிய லாரிகள்ல அந்த குப்பை அள்ளும் பணியை துவக்கினாங்க. நேற்று இரவுல 18 லாரிகள் கேரளாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. கேரள மாநிலத்தினுடைய எர்ணாகுளம் பகுதியில் இருக்கக்கூடிய குப்பைகளை சுத்திகரிக்கக்கூடிய அந்த மையத்திற்கு குப்பைகள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில 2வது நாளாக ஏற்கனவே 4 இடங்கள்ல குப்பைகள் அள்ளும் பணி நேற்றைக்கு முடிவடைந்திருக்கிறது. மீதமுள்ள இடங்களில் குப்பைகள் அள்ளும் பணிங்கிறது தொடர்ந்து 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. தற்போது நாம கொண்டா நகரம் அப்படிங்கிற பகுதியில் இருக்கோம். இந்த பகுதியில தான் மிக அதிகமான கழிவுகள் கொட்டப்பட்ட பகுதியாக இந்த பகுதி இருந்தது. இந்த பகுதியில் கழிவுகள் முழுமையாக அள்ளப்படக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது இன்று முடிவடைந்து விடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மாலைக்குள்ள இப்பகுதி மொத்தமாக 7 இடங்களிலும் கொண்டா நகரம், பாரதியார் நகர் மற்றும் தற்போது இருக்கக்கூடிய கொண்டா நகரம் பகுதி, அது போக பலவூர் என 3 இடங்களில் இன்று குப்பை அள்ளும் பணிங்கிறது நடைபெற்று வருகிறது. இன்று மாலைக்குள்ள குப்பைகள் முழுமையாக அள்ளப்பட்டு விடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 6 முதல் 8 லாரிகள் முழுமையாக அள்ளப்பட்டு இன்று இரவு மீண்டும் இந்த 8 லாரிகள் அப்படிங்கிறது கேரளாவிற்கு அனுப்பி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த ஆய்வை இந்த நிகழ்வை கேரளாவினுடைய அந்த கேரள திருவனந்தபுரம் மாநகராட்சியினுடைய நகர் நல அலுவலர் கோபுகுமார், அதோடு மட்டுமல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய உதவி ஆட்சியர் சாட்சி உள்ளிட்டோர் நேரடியாக ஆய்வு செய்து வருகிறார்கள். தமிழகத்துடைய அதிகாரிகளும் சம்பவ இடத்தில் இருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த குப்பைகள் அள்ளும் பணி அப்படிங்கிறது 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. இன்று நெல்லையில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளை அகற்றும் பணி இன்று மாலைக்குள்ளாக நிறைவடையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சார்ந்த கூடுதல் கள விவரங்களுக்கு நன்றி சிவமணி. சேலம் பழைய சூரமங்கலம் பகுதியில் அரசு உதவி பெறும் ஸ்ரீ ராமலிங்க வள்ளலார் மேல்நிலைப் பள்ளியை மூடுவதாக செய்தி வெளியான நிலையில் 100க்கும் மேற்பட்ட பெற்றோர் குவிந்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் திருமலையிடம் கேட்கலாம். திருமலை, நடந்தது என்ன? அந்த செய்தி உண்மையா? அதிகாரிகள் சார்ந்த விளக்கம் ஏதேனும் கொடுத்திருக்காங்களா? அபிநயா, சேலம் மாநகர் பழைய சூரமங்கலம் பகுதியில் ஸ்ரீ ராமலிங்க வள்ளலார் மேல்நிலைப் பள்ளி அமைந்திருக்கிறது. இந்த பள்ளி கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தற்போது 1800 மாணவர்கள் பயின்று வருகின்றனர். அதே போல 20க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களும் இதில் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாகவே பள்ளி வேறொரு நிர்வாகத்திற்கு விற்கப்பட்டதாகவும், அந்த நிர்வாகம் பள்ளியை இடித்துவிட்டு அது வீட்டு மனைகளாக மாற்றப்போவதாக தகவல் வெளியானது. அது மட்டுமின்றி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த செய்தி பரவியதால் மாணவர்களும் பெற்றோர்களிடம் முறையிட்டு இருக்கின்றனர். இதையடுத்து சம்பந்தப்பட்ட பெற்றோர்கள் தற்போது இந்த பள்ளியை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பள்ளி நிர்வாக தரப்பிலிருந்து, அதாவது இந்த ஆண்டு முழுவதும் செயல்படும், அடுத்த ஆண்டு முதல் மூடப்படும் என்று ஒரு தரப்பு கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பெற்றோர்கள் தற்போது அந்த பள்ளி தாளர்கள் மற்றும் அலுவலர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இந்த சம்பவம் அறிந்த பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் நேரடியாக இந்த பள்ளிக்கு முற்றுகையிட்ட பெற்றோர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். தொடர்ந்து பள்ளி தாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக இந்த பள்ளியை மூடக்கூடிய நடவடிக்கையை கைவிட வேண்டும் என்று பள்ளி தாளரின் காலில் விழுந்து மன்றாடி கெஞ்சினார். அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிந்தது. இதையடுத்து பள்ளி நிர்வாகம் தொடர்ந்து ஒரே பதிலை அளித்திருந்ததால் ஆவேசமடைந்த பெற்றோர்கள் அருகில் இருக்கக்கூடிய சேலம் இரும்பாலை பிரதான சாலையில் மறியலில் ஈடுபட்டிருக்கின்றனர். குறிப்பாக சேலம் இரும்பாலை பிரதான சாலையில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் தற்போது இருபுறமும் இந்த மாணவர்களின் பெற்றோர்கள் சாலையில் அமர்ந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் இந்த பகுதியில் சுமார் 2 கிலோமீட்டர் அளவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. இதனால் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து போலீசார் பெற்றோர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கின்றனர். இந்த பள்ளி மூடுவதன் காரணம் என்ன, எதற்காக என்பது குறித்து அலுவலர்கள், அதிகாரிகள் மற்றும் விசாரணை மேற்கொண்டு இருக்கின்றனர். குறிப்பாக இந்த பள்ளி வேறொரு தனியார் நிறுவனத்திற்கு விற்கப்பட்டதாகவும், உடனடியாக இந்த பள்ளி மூடப்படும் என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. இதன் காரணமாக
மாணவர்கள் பெரிதும் பாதிப்படையக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி திருமலை.